தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். மிச்சம் தராங்க. இது தேவையா? இது தேவையா? இந்த 10 ரூபாய்க்கு எவ்வளோ குசி போறாங்க இந்த மாதிரி நாங்களாம் எவ்வளோ குடி ஏற்கனவே 140 ரூபா தான் சருக்கு, அதுலயே தூக்கி 150 ரூபா தான் கொடுக்குறோம். அதுலயே பிடி வாங்கி சென்னையில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர்கள் கடைகளை திறக்காமல் போராட்டம் நடத்தினர். இத்திட்டத்தால் வேலை பளு அதிகரிக்கிறது. பாட்டில்களை சேகரித்து வைக்க போதிய இடவசதி இல்லை. இது தொடர்பான வழக்கு முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்தினர். காலையில் மதுக்கடைகள் திறக்கப்படாததால் மதுப்பிரியர்கள் கடைகள் முன்பு ஏமாற்றத்துடன் காத்திருந்தனர். இந்த பிரச்சனை பற்றி அவர்களிடம் கேட்டபோது, ஏற்கனவே சரக்குக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க, இப்போ காலி பாட்டிலுக்கு வாங்கிய பணத்தையும் தர்றதில்ல என்று கண்டபடி திட்டி தீர்த்தனர். 10 ரூபா கொடுக்குன்றது யூஸ் பண்ணுறாங்க. சில நான் வந்து ஓஎம்ஆரில் வாங்கும்போது 10 ரூபா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. 4 பாட்டில் 5 பாட்டில் வாங்கினாலும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி தான் சென்னையில் வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேப்பரில் நியூஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பண்ணுறாங்க. இன்றைக்கி பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா, இதே கடையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சைடிஸ் ஒன்று வாங்கிக்கோ, அந்த 10 ருபீஸ் சைடிஸ் வாங்கிக்கோ, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபா 160 ரூபா வாங்குறாங்க சார். 160 ரூபா வாங்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணி பாட்டில் எதுவும் கொடுக்கணும். அதை குடிச்சிட்டு எத்தனை கொடுத்துட்டா 10 ரூபா. அந்த பாட்டில் கொடுக்கறதுக்கே கீவில் நிற்கிது. அதை சரக்கு வாங்கும் போதே பரவாயில்ல. 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க, மிக்சர் கொடுக்குறாங்க. அதை கேளுங்க, நான் சொன்னல அந்த சைடிஸை எடுத்து கொடுத்துட்டு அந்த மிக்சரோட விலை 1 ரூபா என்ன 10 ரூபா. அதுலேயும் பாருக்காருங்க அதை யூஸ் பண்ணுறாங்க, அதை கேஷ் பண்ணுறாங்க. காரணம் ஏன்னா அது 9 ரூபா லாபம். என்ன 9 ரூபா லாபம் என்ன, அந்த இது விற்கலாம் வச்சா அதில் 9 ரூபா லாபம். பேருக்கு தண்ணி கொடுக்குறான். இந்த கடையை திறந்து வச்சுன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் வருது, மூடுறீங்க. ½ ஒரு வாட்டி திறந்து விற்கிறான். அது விற்கட்டான், பொதுமக்கள் நல்லதுதானே வச்சுக்கோ. குடிகாரம் திருந்த போகிறது கிடையாது, எவன் சொன்னாலும் திருந்த மாட்டான். ஆனால் நீ பால்ஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஓட்டுக்கு 3000 ரூபா கொடுங்க, இந்த 8ஆம் தேதிக்குள்ளே இந்த அமௌண்ட் எடுப்பாங்களாப்பா. அதுக்கு தான் அது டார்கெட் பண்ணுறாங்க. ஆமாம், அது ரைட்ண்ணா. 10 ரூபாய்க்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்களேண்ணா. மிக்சரில் அந்த இவ்வளோட மிக்சரு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. இப்போ எங்கள் பஞ்சாயத்து எங்ககிட்ட கொடுங்களாண்ணா. நீங்கள் கேட்டீங்க 10 ரூபா கொடுத்துறோம், பாட்டிலுக்கு 10 ரூபா திருப்பி தரணும்ல. பாய மிக்சரையும் பாய தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறீங்கன்னா 2 ரூபா அந்த தண்ணி இருக்கும். அந்த மிக்சர் 50 பைசா கூட போகாது, அதெல்லாம் கொடுக்குறானுங்கண்ணா திருப்பி. வேலைக்கோசம் வந்தேன், நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன். ஒரு குவார்ட்டர் வாங்கலான்னு இங்கே வந்தோம். இங்கே வந்தானா இங்கே 10 ரூபா எக்ஸ்ட்ரானாங்க, 160 ரூபான்னாங்க. சரி கொடுத்தாலும் வாங்கலான்னு வந்தோம். இங்கே வந்தால் பாட்டில் வெறும் காலி பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது தரமாட்டேன்ட்டாங்க. கிடையாது, அவ்வளோதான். என்ன பண்ண போகிறேன்? கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைண்ணா. இவனுங்க உள்ளே இருக்கிறவங்க வேலை பண்ணுறதுண்ணா. அது ஆமாம், தரமாட்டேன்றாங்க. இது வந்து ஒயின் ஷாப்புக்காரங்க பண்ணுறது தான். இது கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஒயின் ஷாப் இந்த நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற வேலை தான் இது. இப்போ இந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து கோர்ட்டோட ஆர்டர். கோர்ட் ஆர்டரு அதை அமுல்படுத்துகிறாங்க. அது ஆல்ரெடி வந்து சென்னைக்கு அண்ணாண்ட அந்த மப்சல் மற்ற மாவட்டங்கள், நான் வந்து திருப்பூர்லாம் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் வந்து இப்போ அங்கெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க, பாட்டில் திருப்பி. அதாவது நம்மக்கிட்ட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி, அதுவும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 10 ரூபா ஒரு சிலருக்கு கொடுக்குறாங்க, ஒரு சிலருக்கு நீ மிக்சர் வாங்கிக்கோ, சுண்டல் வாங்கிக்கோ. ஏன்னா ஏன் காரணம்னா, ஒவ்வொரு ஒயின் ஷாப்புமே வந்து அந்த பார் நடத்துகிறோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆகையினால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, இல்லைன்னா நீங்கள் அந்த 10 ரூபா உங்களுக்கு போனது தான். ஆமாம், கண்டிப்பாக 20 ரூபா வாங்கி அதில் 10 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. அந்த அவங்க ஏற்கனவே அந்த 10 ரூபா அடிக்கிறாங்க பாருங்கள், அது கரெக்டாக அவங்களுக்குலாம் போயிட்டே தான் இருக்குது. அது ஸ்கீம் நீங்கள் அமுல்படுத்தினா அதுலேருந்து நாங்கள் என்ன லாபம் சம்பாதிக்கணுன்றதில் தான் இவங்க குறியாக இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது பார் நடத்துகிறவங்களாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த துறை சார்ந்த மந்திரியாக இருக்கலாம்.
எம்ஆர்பி 140, 150, 140 எம்ஆர்பி 150. அது வந்து எப்பவுமே அந்த 10 ரூபா வந்து அவங்க அடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு 10 ரூபா 160 வாங்கி அந்த பாட்டிலை நீங்கள் திருப்பி கொடுக்கும் பட்சத்தில் அந்த 10 ரூபா திருப்பி தராங்க. அந்த 10 ரூபா திருப்பி தர முடியாத பட்சத்தில் சுண்டல் வாங்கிக்கோ, மிக்சர் வாங்கிக்கோ அப்படின்னு அதுலேயும் ஒரு கமர்ஷியல் வியாபாரத்தை பார்க்குறாங்க.